வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. துரியோதனனுடைய முடிவை பற்றிய விவரங்கள் அஸ்வத்தாமனுக்கு தெரிந்ததும் அவனுக்கு கடல் பொங்குவதைப் போல கோபம் பொங்கிற்று. தந்தையான துரோணரை கொல்வதற்காக செய்யப்பட்ட வஞ்சனையையும் இப்போது துரியோதனனையும் யுத்த முறைக்கு முற்றிலும் விரோதமாக கொன்றதையும் எண்ணி அஸ்வத்தாமன் துரியோதனன் வீழ்ந்து கிடந்த இடத்திற்கு சென்றான். இந்த பாண்டவர்களை இன்றிரவே நான் கொல்லப்போகிறேன் என்று சபதம் செய்தான். குற்றுயிராய் கிடந்த துரியோதனன் மகிழ்ச்சி பரவசம் அடைந்து பக்கத்தில் நின்றவர்களுக்கு சொல்லி கௌரவசேனைக்கு அஸ்வத்தாமனை தலைவனாக அபிஷேகம் செய்வித்தான். உம்மை நம்புகிறேன் என்று அஸ்வத்தாமனுக்கு சொன்னான். இருள் சூழ்ந்த ஒரு காட்டில் பெரிய ஆலமரத்தடியில் கிருபரும் கிருத்தவர்மனும் அஸ்வத்தாமனும் தங்கினார்கள். சூரியன் அஸ்தமித்து விட்டான். களைப்பால் கிருபரும் கிருத்தவர்மனும் தரையில் கிடந்தபடியே தூங்கி போனார்கள். அஸ்வத்தாமனுக்கு தூக்கம் வரவில்லை. கோபமும் துவேஷமும் மேலிட்டு சர்ப்பம் போல் சீறிக்கொண்டிருந்தான். ராத்திரி நேரத்தில் சத்தமிடும் பிராணிகளின் சப்தத்தை கேட்டுக்கொண்டு ஆலோசித்து கொண்டிருந்தான். அந்த ஆலமரத்து கிளைகளில் காக்கைகள் கூட்டமாக இரவில் தூங்கிக் கொண்டிருந்தன. அப்போது ஒரு பெருத்த கோட்டான் வந்து தூங்கிக் கொண்டிருந்த காக்கைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொத்தி கிழித்து கொன்று கொண்டிருந்ததை அஸ்வத்தாமன் பார்த்தான். இரவில் கண் தெரியாமல் அலறி உயிர்விட்ட காகங்களை பார்த்து அஸ்வத்தாமனுடைய மனத்தில் ஒரு எண்ணம் உதித்தது. இந்த அதர்மர்களான பாண்டவர்களையும் என் தகப்பனாரை கொன்ற பாஞ்சாலனையும் அவர்களைச் சேர்ந்த அனைவர்களையும் இந்த கோட்டான் காக்கைகளை கொன்றதைப் போல பாசறைகளில் தூங்கிக் கிடக்கும் பொழுது உள்ளே புகுந்து எளிதில் கொன்றுவிடலாம். பாண்டவர்கள் செய்த அதர்ம யுத்தத்திற்கு பிரதி செய்துவிட்டு பழி தீர்க்கப் போகிறேன். இந்த பறவையால் நான் உபதேசம் பெற்றேன். சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு புது முறைகளை உபயோகிப்பதில் அநீதி ஒன்றுமில்லை. சத்ருக்கள் களைத்திருக்கும் நேரத்திலோ சேனாபலம் பிளவுபட்டு நிற்கும் சமயத்திலோ தாக்கலாம் என்பது சாஸ்திரமே ஆகும். பலம் இழந்துவிட்ட நாம் அவர்களை தூங்கும் போது தாக்குவதில் என்ன தோஷம்? அவ்வாறு செய்தால்தான் அக்கிரமமான முறையில் வெற்றி பெற்ற இந்த பாண்டவர்களை நாம் இப்போது தோற்கடிக்க முடியும் என்று நிச்சயம் செய்து கொண்டான். இந்த எண்ணத்தை உறுதி செய்து கொண்டதும் கிருபரை எழுப்பி தன் தீர்மானத்தை அவருக்கும் சொன்னான். அஸ்வத்தாமனுடைய யோசனையை கேட்ட கிருபர், இது முற்றிலும் தகாது. உலகத்தில் இதுவரை நடைபெறாத அக்கிரமமாகும். யாருக்கும் நாம் யுத்தத்தில் கலந்தோமோ அந்த அரசன் கொல்லப்பட்டான். நம்முடைய கடமையை நாம் முற்றிலும் முறைப்படி செய்து தீர்த்தோம். பேராசைக்காரனும் மூர்க்கனுமான துரியோதனனுக்காக நாம் போர் செய்தோம். ஆனால் தோற்றோம். இனிமேல் இந்த காரியம் பயனற்று போய்விட்டது என்று நாம் விட்டுவிட வேண்டும். போய் திருதராஷ்டிரனையும் புகழ்பெற்ற காந்தாரியையும் யோசனை கேட்கலாம். அவர்கள் சொல்லுகிறபடி செய்யலாம். மகா புத்திமானான விதுரரையும் கேட்கலாம். அவர்கள் சரியான யோசனைகள் சொல்லுவார்கள் என்றார். அசுவத்தாமனுக்கு கோபமும் சோகமும் மேலும் அதிகரித்தது. மனிதர்களின் புத்திக்கு அவரவர்களுடைய யோசனை அவர்களுக்கு சரியாகவே தோன்றும். இந்த பாண்டவர்கள் துரியோதனனை கொன்றதும் என் தந்தையை கொன்றதும் பெரிய அதர்மம். ஆகையால் அதற்கு பிரதி நான் எண்ணியிருக்கிறபடி செய்வதே சரி என்று எனக்கு தோன்றுகிறது. இதை செய்தால்தான் அரசன் விஷயத்திலும் பிதாவின் விஷயத்திலும் நான் கடன் தீர்த்தவனாவேன். இது என் உறுதியான முடிவு. இன்றிரவு பாண்டவர்களின் பாசறையில் புகுந்து கவசமின்றி படுத்து தூங்கும் திருஷ்டத்யும்னனையும் பாண்டவர்களையும் கொல்லப்போகிறேன் என்றான். இதை கேட்ட கிருபர் மிகவும் துக்கமடைந்தார். உலகத்தில் மிக்க புகழ் பெற்றிருக்கிறாய். இதுவரையில் நிஷ்கலங்கமாக இருந்த உன் புகழ் வெள்ளை துணியில் இரத்தம் தெளித்தாற் போல இதனால் கெட்டு போகும். தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களை கொல்வது ஒரு நாளும் தர்மமாகாது. வேண்டாம் என்றார். நீர் என்ன சொல்கிறீர்? இந்த பாண்டவர்களையெல்லாம் ஆயுதங்களையும் கீழே எறிந்துவிட்டு உட்கார்ந்த என் பிதாவையும் தயையின்றி கொன்றார்கள். தர்மம் என்கின்ற அணையை உடைத்து எரிந்து விட்டார்கள். இனி என்ன தர்மம் மிஞ்சி இருக்கிறது? தேரை விட்டு தரையில் இறங்கி மண்ணில் புதைந்து அழுந்திய சக்கரத்தை தூக்கி கொண்டிருந்த கர்ணனை இவர்கள் அதர்மமான முறையில் தாக்கி கொன்றார்கள். பீமன் துரியோதனனை நாபிக்கு கீழே அடித்து கொன்றான். இனி ஏது தர்மம்? பாண்டவர்கள் தர்மம் என்ற அணையை உடைத்து விட்டார்கள். வரம்பு கடந்து அதர்மத்தில் இறங்கிய நீசர்களை பற்றி ஏன் நாம் தர்மத்தை ஆராய வேண்டும்? என் பிதாவை கொன்றவர்களான பாஞ்சாலர்களை தூங்கும் பொழுது கொன்று அதனால் நான்
புழுவாகவோ பட்சியாகவோ ஜன்மம் எடுத்தேனானாலும் அதை நான் விரும்புகிறேன் என்று அஸ்வத்தாமன் முடிவாக சொல்லிவிட்டு குதிரைகளை தேரில் பூட்டி சத்ருக்கள் இருக்கும் இடம் போக புறப்பட்டான். உடனே கிருபரும் கிருத்தவர்மாவும், அஸ்வத்தாமா, என்ன காரியம் செய்ய போகிறாய்? நீ தனியாக போகலாமா? நீ சென்ற வழியில் நாங்களும் செல்வோம். எந்த பாவமாயினும் சரி, அதில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்வோம் என்று அவர்களும் அஸ்வத்தாமனுடன் சென்றார்கள். திருஷ்டத்யும்னனது பாசறையை அவர்கள் அடைந்தார்கள். கவசத்தை கழற்றிவிட்டு திருஷ்டத்யும்னன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். தூங்கிக் கொண்டிருந்த வீரன் மேல் அஸ்வத்தாமன் குதித்து கோரமான முறையில் கொன்றான். அவ்வாறே எல்லா பாஞ்சாலர்களையும் திரௌபதியின் புத்திரர்களையும் ஒருவர் பின் ஒருவராக கொன்றான். இப்படி அதுவரையில் கேட்டிராத கொடிய செய்கையையும் கிருபரும் கிருத்தவர்மனும் அஸ்வத்தாமனும் செய்துவிட்டு பாசறைகளுக்கு தீ வைத்து விட்டார்கள். நெருப்பு பற்றி கொண்டது. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து ஒன்றும் விளங்காமல் இங்குமங்கும் ஓடினார்கள். அவ்வாறு ஓடியவர்கள் அஸ்வத்தாமனால் இரக்கமின்றி கொல்லப்பட்டார்கள். நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டோம். இனி நாம் சந்தோஷமாக துரியோதனனிடம் பேசுவோம். அவன் உயிரோடு இருப்பானானால் அவனுக்கு திருப்தி உண்டாகும். இந்த செய்தியை சொல்லுவோம் என்றான் அஸ்வத்தாமன். அப்படியே துரியோதனன் குற்றுயிராய் கிடந்த இடத்திற்கு மூவரும் சென்றார்கள். துரியோதனா, இன்னும் உயிருடன் இருக்கிறாயா? உன் நெஞ்சம் குளிரும். நாங்கள் செய்து முடித்ததை சொல்லுகிறோம் கேள். பாஞ்சாலர்கள் அனைவரையும் ஒழித்துவிட்டோம். பாண்டவர்களுடைய குமாரர்கள் மாண்டார்கள். இரவில் தூங்கிக் கொண்டிருக்கையில் சேனை முழுவதும் எங்களால் அழிக்கப்பட்டது. பாண்டவர் பட்சத்தில் 7 உயிர்கள் மட்டுமே எஞ்சி நிற்கின்றன. நம்முடைய கட்சியில் கிருபரும் நானும் கிருத்தவர்மாவும் இருக்கிறோம் என்றான் அஸ்வத்தாமன். துரியோதனன், அஸ்வத்தாமரே, பிதாமகர் பீஷ்மரும் வீரன் கர்ணனும் செய்யாததை எனக்காக செய்தீர் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக உயிர் நீத்தான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.